ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே குளிர்காலம் வந்துச்சு. நம்மளுக்கு தை மாதம் முடி இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் குளிர் இருக்கத்தான் செய்யுது. இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நான் சோப்பு போட்டு போட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்படி ஒரு கோடு கீச்சணும் அப்படின்னா வெள்ளை வெள்ளையா அந்த மாதிரி விழுகிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மூஞ்சி உடம்புக்கு எதுக்குமே வந்து சோப் போடாமல் பவுடர் யூஸ் பண்ணலாம். அதாவது பவுடர்னால் கடலை மாவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடலை மாவு தான். இதில் வந்து நம்ம சும்மா ஒன்றுமே இல்லை, நல்ல கடலை மாவாக நம்ம குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இந்த கடலை மாவு தான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பைத்த மாவு, அப்படி ரோஜாப்பூ இதழ், அப்படி நிறைய ப்ராடக்ட்லாம் சேர்த்து காய வச்சு அரைச்சி இது பண்ணுவாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு வாங்கி நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இல்லை. இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது வந்து இப்படி கோடு கீச்சினாலே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வெள்ளை வெள்ளையாக தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி குளிர்காலங்களில் அவ்வளோ பொருள் போட்டு கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு எல்லாம் போட்டு நமக்கு அரைக்க டைம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி கடலை மாவு, பைத்த மாவுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கடையில் அரைச்சே விற்பாங்க. அதை மட்டும் கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் இதில் ஏதாவது கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வெறும் கடலை பருப்பு இருக்குல்ல, அதை நம்ம வெயில காய வச்சு நம்மளே கூட மிக்ஸில் அரைச்சி அந்த ஒன்றை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாசி பயிர் இருக்குல்லையே, அதையும் நம்ம வெயில காய வச்சு அரைச்சி அதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்குன்னு கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே நல்ல இதை விட பெஸ்ட்டு ரிசல்ட் தரும். ஆனால் நான் சடனாக வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்து இந்த இதுதான் தேய்ச்சேன். எனக்கு அதனால் நம்ம ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம். ஐயோ ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட க்ரீம் அது இதெல்லாம் கூட யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்றும் சப்போஸ் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணால் ஸ்கின்னெல்லாம் ஆயிலாக இருக்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த பைத்த மாவு, கடலை மாவு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு 10 டேஸ் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ஒரு அந்த சருமம்லாம் அந்த வறண்டு போனதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்குது. இதே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதனால் சரி நான் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பாக்கெட் வந்து வாங்கினேன். நானும் என் பொண்ணு உடம்பு கை காலெலாம் தேய்ச்சி காலி பண்ணிட்டோம். இது வந்து இப்போ செகண்ட் பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். சரி நம்ம யூஸ் பண்ணோம், ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பல்சரி கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்ட இந்த மாதிரி கடலை மாவு, பைத்த மாவு உடம்புக்கு தேய்ச்சி குடிங்க. பெஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம தெரிஞ்சு தான் நம்ம செய்ய மாட்டோம். நான் புதுசாக ஒன்றும் சொல்ல, எல்லாம் தெரிஞ்சது தான். தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதெல்லாம் இது பண்ண மாட்டோம். சோப் போட்டால் தான் நல்லா அழுகு போகும், நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அதை விட பெஸ்ட்டு இதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.